மார்ச் 8 கொண்டாடப்படும் மகளிர் தினம். உத்தமர் காந்தியடிகள் சொன்னது போல் நள்ளிரவு 12 மணிக்கு தங்க நகை அணிந்து கொண்டு தனியாக எப்போது ஒரு பெண் வருகிறாளோ அன்றுதான் முழு சுதந்திரம் என்றார். தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் தன் திரைப்படத்தில் பெண் எப்போது 100 மதிப்பெண் பெறுகிறாள் என்ற வசனத்தை பேசியிருப்பார். பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் மறைந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் பேசியவாறு, பள்ளிக்கூடம் போகும் வயதில் பார்க்கும் பெண்கள் அம்மாவாக தெரிவார்கள், வாலிப வயதில் பெண்களை சம்சாரமாக தெரிவார்கள், வயதானால் பார்க்கும் பெண்கள் மகளாக தெரிவார்கள் என்பார். இந்தியாவில் பெண்களை யாரும் கொண்டாடுவதில்லை, ஆதலால் தான் ஆண்டிற்கு ஒரு நாள் ஒதுக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் உறவு முறைகளில் மறதி அதிகம். ஏனெனில் டேட், மாம், அங்கிள், ஆன்டி, நெக்ஸ்ட் கசின்ஸ். ஆதலால் அவர்களால் நினைவு கொள்ள முடியாததால் ஞாபகத்துக்காக உண்டானது இந்த தினங்கள். நமது பாரத கலாச்சாரம் கோவிலை குடும்பமாக்கி குடும்பத்தை கோவிலாக்க கற்றுத்தந்தது நம் முன்னோர். பெண்கள் கல்வி முன்னேற்றம் அவசியம், பெண்கள் பொருளாதார வளர்ச்சி அவசியம். இந்த மகளிர் தினத்தில் நாம் எல்லோரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம், தொலைக்காட்சி, பத்திரிகை, சமூக வலைதளம் அனைத்திலும் பெண்கள் பாலியல் தொல்லை என்கிறார்கள். ஏன் இப்படி? அனைத்து துறைகளிலும் ஆழம் பார்க்கும் பெண்கள் 33% பெண்களும், இலவச பேருந்து பயணத்தில் பெண்களும் இருக்கு. தாயாய் ஈன்றவளை வணங்குகிறோம், தாரமாய் வந்தவளை வாழ்த்துகிறோம், சகோதரியாய் வருபவளை வரவேற்கிறோம், மகளாய் வருபவளை வரவேற்கிறோம், பேத்தியாய் வருபவளை கொண்டாடுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.